ஸோ பழைய அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு சில ரூல்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுங்க. புது அபார்ட்மெண்ட்டுக்கு சில இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி இதெல்லாம் நீங்க பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஒருத்தங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க தேவைகளுக்காக மட்டும் வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல பணத்தை போடாதீங்க. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு போதும், அது இன்னொருத்தருடைய வீடு. இந்த மாதிரி ஒருத்தர் 10 அபார்ட்மெண்ட் 5 அபார்ட்மெண்ட் பல மாடி பில்டிங் வச்சிருக்கிறதுனால இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது விலையும் அதிகமா போயிருது. ஸோ அதனால ஒருத்தருக்கு ஒரு வீடு என்ன பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 2வது 3வது வீடு 4வது வீடு எல்லாம் வாங்குறவங்களுக்குலாம் ஸ்டாம்ப் டியூட்டி இன்னும் அதிகமா வைக்கணும். இதெல்லாம் கம்மி. அந்த ஃபுல் அளவுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக இப்பெல்லாம் 11% தானே கட்டுறாங்க. 2வது வீடு வாங்கும்போது டபுள் 22, 3வது வீடு வாங்கும்போது 50% ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அபார்ட்மெண்டா வாங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா, பணம் இருக்கே அப்படிங்கிறதுக்காக ரோ ஹவுஸ் வாங்கி இந்த இதெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடுன்னு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சட்டத்தை பண்ணிட்டா இந்த ரியல் எஸ்டேட்ல இந்த பிரச்சனைகள் வராது. எல்லாருக்குமே வீடு கிடைக்கும்மா. இவங்க 10 வீடு வாங்கி வச்சுக்கிறாங்கம்மா, அதனால இன்னொரு வீடு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானே வாங்குறீங்க, அது ஏன் வீடுகளே போய் போடுறீங்க? இருக்கவே இருக்கு, கோல்டு வாங்குங்க, சில்வர் வாங்குங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் வாங்குங்க, போய் கடைகள்ல வாங்கி விடுங்க. ஏன் குடியிருப்புகளை நீங்க வாங்கி வாங்கி வைக்கிறதுனால அது இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காமலும் போயிருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் ஏற்றி விட்டாங்கன்னா குடியிருப்புகளை வாங்குறது எல்லாருக்குமே கிடைக்கட்டுமே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வாடகை வருது, அதுக்காகத்தான் அந்த மாதிரி நிறைய வீடுகள் வாங்குறது. ஸோ கமர்ஷியல் பிளேஸ் வாங்கி வாடகைக்கு விடுங்க, அது ஒரு பிஸ்னஸ், இன்னொருத்தருக்கும் உதவியா இருக்கும், உங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டே நீங்க வாங்கி வாங்கி வாடகைக்கு விடுறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது உதவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆகுது இல்ல. நான் இன்றைக்கு வாங்குறது நான் 1 கோடிக்கு வாங்குறேன் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு அது 2 கோடிக்கு ஆகலாம், இல்ல 5 கோடிக்கு ஆகும்ல.